இந்தியாவோட துணை ஜனாதிபதியா இருந்த ஜெகதீப் தன்கர் அவங்க இந்த பாராளுமன்ற கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போதே ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணும்போது அது வந்து இந்தியா முழுக்க ஒரு பேசுவேலையை வந்து கிளப்புது. கிளப்புற சமயத்தில் சிபி ராதாகிருஷ்ணன், தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவங்கள மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கார். அவங்க வந்து என்டிஏவோட வைஸ் பிரசிடென்டல் கேண்டிடேட்டாக அறிவிக்கிறாங்க. அதே சமயத்தில் இது திமுக வைக்கிற போகிற ஒரு செக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் அவங்க கொஞ்சம் ராஜ்யசபா எம்பிஸ் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 21 எம்பி இருக்காங்க திமுகக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செக்காக இருக்கும், இந்த ஓட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்காக கூட இருக்கலாம். இது தேர்தல் சமயத்தில் ஒரு தமிழர் நிப்பாட்டணும், இவங்க பாருங்க ஓட்டு போடல அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு ஒரு பிரச்சார பீரங்கியாக இருக்கலாம். இல்லை இப்போ ஓட்டு போட்டாங்கன்னா அது பாஜக ஆதரிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு கோணத்திலேயே அதை உருவாக்கலாம். ஆனால் ஆப்போசிட்டில் என்டிஏ கேண்டிடேட்டும் இண்டி பிளாக்கும் வந்து ஒரு செக் வச்சுருக்காங்க, சுதர்ஷன் ரெட்டியை அறிவிச்சிருக்காங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு அது என்ன செக்கு அப்படின்றத வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவங்கள என்டிஏவோட கேண்டிடேட்டாக அறிவிக்கிறாங்க, விபி கேண்டிடேட்டாக அறிவிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு செட்பேக்காக பார்க்கப்பட்டது. ஏன்னா திமுகன்ற கட்சி வந்து தமிழ்நாட்டை மையமாக வச்சுருக்க கட்சி. தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலையும் அவங்க எம்எல்ஏ எம்பி அது மாதிரி கிடையாது. ஸோ தமிழ்நாட்டை பிரதானமாக இருக்கக்கூடிய வச்சு இயங்கக்கூடிய கட்சி. ஸோ அவங்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் ஒரு எம்பிஸில் இருந்திருக்காங்க, ராஜ்யசபா எம்பிஸ் இருக்காங்க. இப்போது அந்த சமயத்தில் பார்ப்போம் வந்து இண்டி பிளாக்கும் சுதர்ஷன ரெட்டி அவங்கள அவர் ஜட்ஜாக இருந்திருக்கார், ரிட்டையர்ட் ஜட்ஜ் அவங்கள இண்டி பிளாக்கோட வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக அறிவிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க ஆந்திர பிரதேசோட முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களும் என்டிஏ கேண்டிடேட்டுக்கு என்னோட ஆதரவு அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இந்த கேண்டிடேட்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ அவருக்கும் ஒரு செக் வைக்கிற மாதிரி இருந்திருக்கு. இப்போ அவர் பிஜேபிக்கு வந்து சப்போர்ட் பண்ணார்னா ஆல்ரெடி வந்து இப்போ பிஜேபி என்டிஏ கூட்டணி பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக 100% ஒர்க் பண்ணுறாங்க. என்டிஏ கேண்டிடேட்டில் கூட சிபி ராதாகிருஷ்ணன் வாக்களிக்கிறாங்க. எல்லாம் வந்து ஆப்போசிட்டில் எல்லாருமே சுதர்ஷன் ரெட்டி வாக்களிச்சா கூட என்டிஏக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரி கிடைக்கும் அப்படின்ற லெவலில் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு போட்டி கொடுக்கணும், ஒரு டஃப் கொடுக்காம அவங்களை ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு இப்போ சுதர்ஷன் ரெட்டி அவங்களை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல அவர் என்ன முடிவு பண்ணுவார் அப்படின்ற விஷயம் பார்க்கப்பட வேண்டியது இருக்குது. திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க, ஏன்னா அது ஏன் சுதர்ஷன் ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டி அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே அது விஷயத்தை பேச வேணாம். அதுக்கடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு தமிழராக இருக்கக்கூடிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவங்களை ஆதரிப்பாங்களா, இல்லைனா சுதர்ஷன் ரெட்டியாக இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தரை ஆதரிப்பாங்களா அப்படின்றது இங்கே ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. இவங்க அவங்களுக்கு ஒரு செக் வச்சுருக்காங்க. என்டிஏ கேண்டிடேட் என்டிஏ வந்து என்டிஏ கூட்டணி இண்டி பிளாக்கு ஒரு செக் வச்சா, இண்டி பிளாக்கு என்டிஏ கூட்டணிக்கு ஒரு செக் வச்சுருக்காங்க. பட் ஆனால் கம்ஃபர்டபுளாக இவங்களுக்கு என்டிஏ கூட்டணிக்கு ஒரு விக்ட்ரி பெற அளவுக்கு ஒரு மார்ஜின் இருக்குது. இருந்தாலும் இதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த எலெக்ஷன்ஸ் எப்படி போகுது அப்படின்றது. ஸோ ரெண்டு பேர் செக் வச்சுருக்காங்க. அவங்களோட கருத்தையும் கீழே பதிவிடுங்க. சொந்த பொண்ணுகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.